Hi friends, welcome to the channel. இந்த வீடியோல நம்ம வந்து யூத் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை வந்து கென் கர்னாஸ் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கதை பத்தி பார்த்தலாம். ஒரு +1 +2 படிக்கக்கூடிய ஒரு பையனோட லைஃப்ல வரக்கூடிய அந்த காதல் விஷயங்களை தான் இந்த படம் ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. படம் ஆரம்பிச்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லவ் மட்டும் தான். அவர் லைஃப்ல வந்து போகக்கூடிய அந்த லவ்வை தான் இந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்காரு. அந்த படம் லாஸ்ட்ல ஒரு 40 நிமிஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை வந்து மெயினாக வச்சு படம் முடிச்சிருக்காரு. அது ஏன் வந்து அந்த ஜானரே ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. படம் ஆரம்பித்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லவ் தான் கொண்டு போயிருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 35 நிமிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை வந்து முக்கியமாக வச்சு படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அது வந்து டோட்டலாக வந்து ஒரு ஜானரே ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது ஓரளவுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது. படத்தில் ஒர்க்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸாக வந்து அவங்க வந்துட்டு பண்ணக்கூடிய காமெடி ரியாக்ஷனை வந்து பயங்கரமாக வந்து செம ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு குபீர்னு சிரிப்பாக தான் இருந்தது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, யூத்தாக வந்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். லைக் வந்து இந்த லவ் டுடே படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்கும்போது பயங்கர சிரிப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தை வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, லவ் பண்ணுறவங்களாம் போயிட்டு தேட்டரில் கும்பல் உட்காந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செம்ம சிரிப்பாக இருக்கும். அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி அந்த படம் எடுத்திருக்காங்க. படத்தில் மொத்தமாக 3 லவ் காட்டப்படுது. ஃபர்ஸ்ட் லவ் வந்துட்டு ஒரு சைல்டிஷான லவ், ரெண்டாவது ஒரு லவ் வந்து ரொமான்டிசைஸாக பண்ண லவ், மூணாவது ஒரு லவ் தான் ரொம்ப க்யூட்டாக ஜென்யூனாக எடுத்திருந்தாங்க. அந்த லவ் தான் நல்லாவே இருந்தது படத்தில். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வித் லவ்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படமே பார்த்தீங்கன்னா சேம் தான், ஸ்கூல் லவ் தான் காமிச்சிருப்பாங்க. பட் அந்த லவ் வந்துட்டு ஒரு ரியாலிட்டிக்காக இருக்கும். பட் இந்த படத்தில் காமிச்ச லவ் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸாஜரேட்டடாக இருந்தது. ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க படக்கூடிய லவ்வே இது கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மிகையான லவ்வாக தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்டிவிட்டி ஆகாத விஷயங்கள் நிறையவே இருந்தது. ஒரு சில விஷயம் நம்மளை கனெக்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கும் இருந்தது. படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் சிங்காகவே இருந்தது. ஒரு கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. பட் அந்த காமெடி ஃபன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதுலேருந்து படம் நல்லாவே போகுது சொல்லலாம். படத்தோடைய ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எப்படிப்பட்ட ஆள், அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்க சொல்லி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு சொந்தக்கார நடுவில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு மரியாதை குறைச்சலான ஒரு விஷயம் அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதில் ஓகேவாக தான் இருந்தது. பட் அதுக்கான ஒரு எண்டிங் பார்த்தீங்கன்னா படத்தில் கடைசியாக தான் வச்சுருப்பாங்க. படம் ஆரம்பித்து அந்த 1.5 மணி கிட்ட பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்காங்க அவள் தான். அதாவது கடைசி எண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை முன்னிறுத்தி அவங்கள ஒரு இம்பார்ட்டன்ட் வச்சு படம் மூவ் பண்ணியிருந்தாங்க. இது கென் கர்னாஸோடைய முதல் படம் என்பதனால அவர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கையும் லாஜிக் மேலையும் நம்மளால ஈஸியாக மன்னிச்சிட முடியும். பட் அவரோட ஏஜுக்கு அவர் எடுத்துக்கூடிய படம் நல்லா தான் இருந்தது. ஒரு யூத் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காரு. அது ஒர்க் அவுட்டும் ஆகி தான் சொல்ல முடியும். பட் படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. 1 மாதம் +2 எக்ஸாம் உட்காந்து படித்து அவர் ஒரு மார்க் ஒன்று வாங்குவார் பாருங்க, அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு 10th நல்ல மார்க் எடுத்தவனாலேயே +2 வந்து அந்த லெவலுக்கு ரீச் பண்ண முடியாது. பட் இவர் வந்து அந்த 1 வருஷம் எந்த ஒரு சப்ஜெக்ட் பாஸே பண்ணிக்க மாட்டார். அந்த 1 மாதம் உட்காந்து படித்து ஒரு ரேங்க் ஒன்று வாங்குவார். அதில் மன்னிக்க முடியாத அளவுக்கு ஒரு ரேங்க் ஒன்று வாங்கியிருந்தார். ஒரு சில விஷயம் இந்த படத்துக்கு ஓட்டலை. ஃபார் எக்ஸாம்பிள் கென் கர்னாஸுக்கு அப்பாவை நடிச்சிருக்கிற ஒருத்தர், இவர் வந்து கேரளா ஆக்டர். அவரை வந்து கூப்பிட்டு வந்து இந்த படம் நடிக்க வச்சது வந்து ஒரு சிங்கே ஆகாமல் இருந்தது. அண்ட் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு எமோஷ்னல் ஒரு சீன்ஸுமே அந்தளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகலை. பட் அம்மாவை நடித்த திவ்யதர்ஷினி பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டு அம்மா மாதிரி நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்கள வந்து கண்டிப்பாக நான் பாராட்டி ஆகணும். இப்போ ஹீரோ வந்து பார்க்குறது சுமாராக இருக்கார், எந்த பொண்ணும் அவர் பார்க்க மாட்டேது அவரே சொல்கிறாரு. பட் அவரை லவ் பண்ணக்கூடிய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க, ரொம்ப வெள்ளையாக இருக்காங்க. ஏன் அதில் ஒரு பார்ஷாலிட்டி பார்த்தாங்கன்னு தெரிய மாட்டேது. அண்ட் ரெண்டாவது ஒரு லவ் ஒன்று காட்டுவாங்க, அது ரொம்ப ஓவர் ரொமான்டிசைஸாக இருந்தது. அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். மற்றபடி இந்த படம் வந்துட்டு ஒரு 70% எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு படம் தான். முதல் 1.5 மணி நேரம் யூத்துக்காகவும் கடைசி 1/2 hour வந்து பேரண்ட்ஸுக்காகவும் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து ஃபீல் குட் மூவியாக முடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு சொல்லலாம். அண்ட் இன்னும் ஒரு சில விஷயம் நோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இவரை பார்க்கறதுக்கு இந்த சக்கரக்கடியில் வந்து சாந்தனம் வந்திருப்பார் பார்த்தீங்களா, அவரை மாதிரி இருந்தது. அண்ட் அவர் பேசக்கூடிய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் மாதிரி இருந்தது. ஸோ கென் கர்னாஸ் அவரை வந்துட்டு ஒரு நல்ல பாடகராகவும் நல்ல ஒரு டான்ஸராகவும் நல்ல ஒரு நடிப்பு தெரிஞ்ச ஆளாகவும் இந்த படத்தில் வந்து முன்னிறுத்திருக்காரு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்களையும் அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறதான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்களுக்கு 3 VIP, வித் லவ் டுடே, டிராகன் மாதிரியான படங்கள் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக போய் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.